சிநேகிதிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தக்காளி 3 பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து கரைசல் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். அதில் புளி கரைசலோட ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அந்த கலவையை நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கொதிக்க விட்டுடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நாம் இன்னொரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாகணும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், இது 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது 3ம் நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பூண்டு அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு வெங்காயம் அதையும் போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் எடுத்து வச்சிருக்கிற 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். கொஞ்சம் வெந்ததும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த தண்ணியிலே கொதிச்சு வேகணும்.
இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நாம் புளி கொதிக்க வச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம வதக்கி வச்சு வேக வச்சிருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அந்த கலவையை அந்த புளி கரைசலோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் வரையிலும் கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.